இந்த 5 வருஷம் எந்த உதவியுமே இல்லை. ரோடும் சரியில்லை, குப்பை அள்ள ஆள் இல்லை, ஓடுறதெல்லாம் ஆள் இல்லை. எல்லாம் எங்கள் வீட்டு மாதிரி நாங்கள் தான் கூட்டிக்கிட்டு இருக்கோம். எந்த உதவியுமே இல்லை. வேஸ்ட் இந்த 5 வருஷம் ஓட்டு. சரிண்ணே, வேற என்னென்னலாம் பிரச்சனைண்ணே இந்த ஊர்ல இருக்கு? இந்த ஏரியாவில் சின்ன பையன் வரைக்கும் போதையிலே அலையிறான். எவங்கிட்டுமே பேச முடியல. பெரியவன் சின்னவன்னு யாரையும் பார்க்க முடியல. எப்பவுமே போதையிலே அலையிறாங்க. எந்த வீட்டு மேலே கூட்டம் கூட்டமாக பயலுக்கு தான் நிற்கிறாங்க. போதையிலே நிற்கிறாங்க. பாதுகாப்புங்கிறதே இல்லை. மற்றபடி ரோடு வீடு எதுவுமே சரியில்லை. இந்த 5 வருஷ அளவில் நாடு வீடும் கெட்டு நாசமாக போச்சு. அதைத்தான் நம்ம சொல்ல முடியும். ஆ, எந்த கடைக்கு போனாலும் பான் பழக்கம் மசாலா கோழிப்புன்னு எல்லாமே விற்கிறாங்க. மற்றபடி ஒயின் ஷாப்பு செல்லிங்கன்னு எல்லா ஏரியாலுமே விற்கிறாங்க. 24 ஹவர்ஸும் கிடைக்கும். கிடைக்காதுங்கிற ஐட்டமே கிடையாது. எது வேணாலும் இப்போ காசு இருந்தால் போதும், எதனாலும் செய்யலாம். மக்கள் மனசுல ஒரு இதை வளர்த்து விட்டாங்க. சரிண்ணே, இப்போ ஆட்சி மாற்றம் வேணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்களா? கட்டாயம் ஆட்சி மாற்றம் இருந்தால் தான் நாடையும் வீட்டையும் காப்பாற்ற முடியும். வீட்டில் பொம்பளை பிள்ளைய நிம்மதியாக வெளியே போகணும்னாலே ஆட்சி மாற்றம் வேணும். பயல்களை காப்பாற்றணும், அவங்க ஃபியூச்சர் நல்லா இருக்கணும்னாலும் ஆட்சி மாற்றம் வேணும். இதெல்லாம் எந்த ஆட்சி வந்தானே இதெல்லாம் மாறும்? இதெல்லாம் அந்த எம்ஜிஆர் துவக்கி வச்ச அம்மாவோட வழியில் வர்ற எடப்பாடியார் வந்தால் மட்டும்தான் செவர முடியும். இங்கே சீனிவாஸ் ஐயா வரணும். அவங்க வந்தால் தான் ஓரளவுக்கு இதெல்லாம் கட்டுப்பாட்டு கொண்டு வர முடியும். நாங்களும் பயம் இல்லாமல் எங்கள் தொழிலையும் பார்க்க முடியும். வீட்டில் இருக்க பொம்பளை பிள்ளைய வெளியே போய் வர முடியும். ரோடு வீடுலாம் சுத்தமாக இருக்கும்.